எல்லாருக்கும் வணக்கம். பாக்கல என்னடா இது கட்சி ஆரம்பிச்சேன்னு ஒரு வருஷம் கூட முழுசா முடியல. அதுக்குள்ள அந்த கட்சியில பதவி வேணும்னா 15 லட்சம் கொடுத்தாதான் முடியுமா? அது மட்டும் இல்ல, அவங்க அந்த கேஸ்ட்லாம் பார்த்து தான் பதவியே கொடுப்பாங்களாம், போஸ்டிங். என்னையா பொழப்புது, இதுக்கே விஜய் கட்சி ஆரம்பிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி தமிழை வச்சு கிளத்த ரொம்ப தரைக்குறவா பயங்கரமா விமர்சிச்சு ஒரு ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு சோசியல் மீடியால பரவ விட்டுருக்காங்க அந்த எதிரிகள் கூடாருங்க. அதுதான் நம்ம கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதை பார்த்த உடனே அதை பத்தி மட்டும் பேசணும்னு நினைச்சேன். அதான் உங்களுக்கே தெரியும். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தான் பரந்தூரில் போயிட்டு தளபதி விஜய் அவர்கள் ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச்சை கொடுத்துருப்பார். அதுக்கே ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஜான் ஆரோக்கியசாமி பேசினார்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஆடியோவை நம்ம பார்த்தீங்கன்னா அது ஃபேக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு உடனே அதுக்கு அடுத்தாப்புல ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது இங்கே எதிரிகள் கூட என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை பேசாமல் ஆடியோ ரிலீஸ் பண்ணுற வேலையை பார்க்க நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தளபதி விஜய் விட்டு நேரடியாக மோதைய முடியல. அவருடைய இமேஜை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் ஒன்று சுற்றி தலைகிறாங்க. அவரை எதுவும் பண்ண முடியல. உடனே ஆடியோ எனக்கு தெரிஞ்சுன்னு தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக வீடியோ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணல. அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கல எதிரிகள். எனக்கு தெரிஞ்சு அதையும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஏஐ மூலம் பயன்படுத்தி விஜய் அவர்களையும் வேற யாருடைய சம்மந்தப்படுத்தி ஒரு வீடியோவாக வெளியிட்டாலும் வெளியிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ கூட தரம் தாழ்ந்து போயிட்டாங்க. அவங்க பேச்சதான் கேட்டவங்க தெரியல. நேற்று கூட அவங்க கட்சியில் ஆர்எஸ் பாரதி எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சித்தாங்க தெரியும். அதாவது ரத்தம் சுண்டி போகிற வயசுலேயே இவங்களுக்குலாம் இந்த அளவுக்கு பேச முடியும்னா, ரத்தம் சூடாக இருக்கிறவன் நினைச்சே அப்படிலாம் பேச முடியும். ஆனாலும் தளபதி விஜய் அவங்க தட்டி வச்சிருக்காரு, தம்பிகளை நல்வழிப்படுத்துறாரு. அதுதான் ஒரு தலைவருக்குள்ளே அழகு. சரி, இப்போ அந்த ஆடியோல என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும்ல. அது ஒரு நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா எந்த ஆடியோ கிடைத்தாலும், ஆனால் அது ஒரு ஒன்றுக்குமே இல்லாத ஒரு ஆடியோ தான். அதையும் எடுத்து போட்டு வராங்க. அவங்க கண்டென்ட் தளபதி விஜய் பற்றி தமிழை வச்சு நெகட்டிவாக கிடைக்குன்னா உடனே எல்லாரும் பார்ப்பாங்க. அதுக்காண்டி ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி, இதுக்கு பின்னாடி யாருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். முதல்ல அந்த ஆடியோவில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடியோ நான் பார்த்த உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா என்னடா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எங்கேயோ ஒருத்தன் யாரோ ஒருத்தர் புகையில உளர்ற மாதிரியே இருக்கு அந்த ஆடியோல. எதுவுமே கிளியராகவே இல்லை. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் ஏன் இதை சொல்கிற மெசேஜை போடுறேன்னா, நீங்கள் ஒரு கோச்சிக்காதீங்க, இது எடுத்துக்க. எனக்கு தருமபுரி மாவட்டத்தில் நான் இந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதாவது பொறுப்பாளராக வேலை செய்ய அப்படின்னாங்க, என்னால் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை. மக்கள் இயக்கமாக இருக்கும்போது, அதாவது மக்களாக இருக்கும்போது நான் பொறுப்பாளராக விவசாயினி ஒன்றிய தலைவராக இருந்தேன். இப்பயும் அதே என்னை செயல்பட்டாங்க. நான் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் அம்பேத்கருடைய கொள்கைகளை சேர்ந்தவன். அதனால் உங்களுக்கு அதே தான் பதவி, அதே ஒன்றிய தலைவர் தான், விவசாயினி ஒரு அணி தலைவராக தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் இத்தனை வருஷம் உழைச்சேன். நானும் 15 வயசு 16 வருஷமா இருந்தேன். ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் ஒன்றியத்தில் பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க. அது எங்கள் மாவட்ட தலைவர் ஜாதி பார்த்து கொடுத்துட்டாரு. அவங்களோட ஜாதி கொடுத்து அவங்களோட கம்யூனிட்டிக்கு பார்த்து ஒன்றிய தலைவரும் பொறுப்புலாம் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதனால் நான் அது செயல்பட முடியல. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் சேனல் இன்னொன்று போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறது நிர்வாகிகள் கும்பிடுறாங்களாம். அதாவது போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நகர செயலாளர் போஸ்டிங்க்கு 15 லட்சம் கேட்குறாங்க. இது எப்படி அப்படின்னு கும்பிடுறாங்க. அப்படி இப்படின்னு அந்த நியூஸ் சேனல் வதந்திர பரப்புது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே தமிழை வச்சுக்கிறதுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது தெளிவாக இருந்திருந்தார். இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா பணம்லாம் யாரும் வாங்கக்கூடாது, எங்கேயும் பணம் கொடுத்துலாம் பதவி கொடுக்கல, யாரும் நம்பாதீங்க, அப்படிலாம் இங்கே யாரும் கிடையாது, எதுவுமே அப்படி பண்ணலை. முழுக்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே கட்சிக்காக உழைச்சவங்க, அதாவது விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது அங்கே போஸ்டர் ஒட்டி கஷ்டப்பட்டவங்க, அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பதவி கொடுத்துருக்காங்களே தவிர எங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த காசு கொடுத்தலாம் பதவி வாங்க முடியாது, காசு கொடுத்தவங்களுக்கு பதவியும் கிடையாது. அது மட்டும் இல்லை, புதுசாக வர்றவங்களுக்கு நாங்கள் எடுத்தோடனே பதவியெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு தான் பதவி அப்படின்னு தெளிவாக அறிவிச்சிருப்பாரு. அதே பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய தமிழை வச்சு கழகம் மிகப்பெரிய அளவில் இளைஞர் பட்டாளத்தோட பெருசாக வளர்ந்துட்டு வருது. மக்களுடைய செல்வாக்கு கூட்டிகிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அங்கே ஏதாவது ஒரு குளறுபடியை ஏற்படுத்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சுன்னு 1 வருஷம் பிப்ரவரி 2 ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அந்த போஸ்டிங் அறிவிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை கலைப்படணும், அப்படி தேடி பிடிச்சி எதையாவது வளர்றது அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொண்டு போட்டு இதை பண்ணுறாங்கிறது கட்சி தலைமைக்கு முதலே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவர் தெளிவாக அறிவிச்சிட்டாரு, இந்த காசுக்கெல்லாம் இங்கே யாரும் போஸ்டிங் கொடுக்கல, உண்மையாக உழைக்கிறவங்க போஸ்டிங் தெளிவாக சொல்லிட்டாரு, அதாவது கட்சி தலைமையே. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் உண்மையிலேயே உங்ககிட்ட இப்போ இந்த வாட்ஸ்அப் குழுவில் எப்படி மெசேஜ் அனுப்புறாங்க, இல்லை ஒருத்தர் ஆடியோவில் பேசுறாரு தலைமை கட்சிகளோட நிர்வாகி அப்படின்னா, உங்ககிட்ட யார் இந்த மாதிரி காசு கேட்டா, அவர் பேர் என்ன, அவர் எந்த போஸ்டிங்ல இருக்காரு தமிழை வச்சுக்கிறதுல, இல்லை போஸ்டிங்கே இனிமேல் தான் போட போறாங்க. சரி, அப்போ உங்கள்கிட்ட யாரை கேட்டான்னு சொல்லணும்னா, அவர் பேர் என்ன, அவர் என்ன, அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதானே. குறிப்பிட்டு இவரு என்கிட்ட இவ்வளோ கேட்டாருப்பா, 10 லட்சம் கேட்காரு, என்கிட்ட காஸ்ட் பாக்குறாரு, இவங்களுக்கு இந்த போஸ்டிங் அப்படின்னு தெளிவா நீங்க பேச வேண்டியதானே, வாய்ஸ் வெளியிட வேண்டியதானே. அப்பனா கண்டுபிடிச்சிடலாம்ல. சரி, இப்போ இந்த பேர் அப்போ இவர் தமிழை வச்சுக்கிறது நிர்வாகியாக இருக்காரா இல்லையா, உண்மை தெரிஞ்சிடும்ல. அதை விட்டுட்டு
சும்மா எங்கேயோ எவனோ ஒருத்தவங்க தான் அந்த உலர் அந்த ஆடியோ எடுத்து போடுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உள்ள மெசேஜ் கட்டுறீங்க. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இதிலே தெரியுது இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறதுடைய அந்த ஒரு மதிப்பை குறைக்கணும். கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு பிரிவினை உடனும் உள்கூச்சி பூசல் அப்படி இப்படின்னு நெகட்டிவான ஒரு இமேஜை மக்கள் மத்தியில் வந்து பரப்பணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. தலைமையே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்களா கட்சிக்குள்ளே இப்போவே ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே பணம் கொடுத்தா தான் பதவியா அப்படின்னு சொல்லி அப்படியே நெகட்டிவ் ஒரு இமேஜை அந்த மக்கள் மத்தியில் பரப்புங்கிறக்காண்டி தான் குறிக்கோள இந்த மாதிரி வேலையை செய்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிடணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பரவுகிற இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்களை இந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு வருட காலத்துக்குள்ள தொடர்ந்து தமிழை வச்சுக்கிறதுக்கு மேலேயும் தளபதி விஜய்களுக்கு எதிராகவும் நிறைய வதந்திகள் இந்த மாதிரி வரும். இப்போ ஆடியோலாம் வந்துட்டு இருக்கு, நம்ம ஆடியோ வீடியோக்கள் வர கூட வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் தளபதி விஜய் தமிழை வச்சுக்கிறதுக்கு மேலேயும் உண்மையாக இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்பணும் அவசியம் கிடையாது. நம்ப மாட்டேங்கன்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த கதறல் குரூப் இருக்குல்ல, அதில் இன்னைக்கு நம்ம யாருக்கு பைலட் கொடுக்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அப்பாவு, அதாவது கேட்டிங்கன்னா இந்த சபாநாயகர் அப்பாவு இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்குறாங்க. அதாவது நேற்று அவர் விஜய் பரந்தூரில் போய் பேசுனதை பற்றி இந்த பரந்தூரில் அந்த விமான நிலையம் அமைக்கப்படுமா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது பரந்தூரில் உள்ள மக்களை நாங்கள் எங்கேயும் போக சொல்லல, அதாவது பரந்தூரில் உள்ள அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விமான நிலையம் தமிழக அரசு அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு என்னென்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒருத்தவங்களுக்கு அனுமதி அளிச்சிட்டாங்கன்னா, அதாவது அவங்க எங்கே போலீஸ்காரன் காவல்துறை அனுமதி கொடுக்கணுமோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசணும். அதுக்காக வந்து அங்கே விடல இங்கே விடலன்னா அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குது. யாரை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்களை அப்படி மறைமுகமாக சொல்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அங்கே போயிட்டு இந்த மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஏதாவது சமூக விரோதிகளை உள்ள விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுன்னு சொல்கிற மாதிரி போய் நினச்சிக்கிட்டு இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அப்படின்ட்டு பேரை மட்டும் சொல்லலை, ஆனால் மறைமுகமாக அவர் வந்து சொல்கிறாரு. நான் எதையும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இதில் யாரையாவது சமூக விரோதிகளை உள்ளே விட்டு ஒரு தகராறு பண்ணி பிரச்சனையை உருவாக்கி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு ஒரு பில்டப் பண்ணக்காக இப்படியெல்லாம் பேசுவாங்க. அது உங்களுக்கு தெரியாதா தம்பி? சொல்லுங்களா. வசதி இருக்கவங்க டக்குன்னுட்டு பிளேனை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பாம்பேக்கு போயிடுவாங்க, எங்கே வேணாலும் போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவையில்லாமலே இருக்கலாம். உங்களுக்கு நான் யாரை சொல்றேன்னு புரிஞ்சிருக்கோம். ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன வச்சுன்னா, இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இவர் ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பேசுகிறாங்க கேட்டிங்கன்னா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பிரச்சனை இல்லை, அந்த ஞானசேகரங்கிற கைது பண்ணியிருக்காங்கல்ல அந்த ஆள், அதாவது குற்றவாளி, அந்த ஆளை இவர் பேசும்போது என் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் அதை எல்லாரும் பார்த்தீங்களா பார்க்கலையான்னு தெரியல நிறைய பேர். ஸோ அதுவே ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த அப்பாவும் அவருக்கு தம்பியா ஞானசேகரன், அதாவது இந்த அளவுக்கு திமுகவை எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் கிடையாதுன்னு சொல்லி பின்வாங்குறாங்க. ஆனால் இந்த அப்பாவும் அவர்கள் அவன் என் தம்பி ஞானசேகரன் அப்படி சொன்னார். இப்போ அதையும் அந்த நிறுவனம் கேட்குறாங்க. அதுக்கு அப்படியே பை சொல்ல முடியாமல் அப்படியே திணறி சமாளிக்கிறார். நிரஞ்சன் ஒரு தம்பி ஒரு புக் எழுதினார், இந்தியாவின் வெற்றின்னு நினைக்கிறேன் அந்த புக்கு பேர். அதை வெளியிட போகும்போது நீங்கள் சொன்ன பேர் கொண்ட ஞானசேகரன் ஒரு ஆள் வந்து எனக்கு துண்டு போட வந்தார். அந்த துண்டு போட்டோடனே என்னப்பா ஞானசேகரன் சொன்னோடனே எனக்கு பயமாலாம் இருக்குது, நீ அந்த ஞானசேகரனா? இல்லை நான் அது இல்லை அப்படின்னாரு. ஜாலியாக பேசினேன் அவ்வளோதானே தவிர அந்த ஞானசேகரனா கையை காட்டி தான் என் தம்பி ஞானசேகரன் பெயர் கொண்டவர் தான் இந்த தவறு பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் 3 IPS ஆஃபீஸர் பெண்கள் போட்டிருக்கு நீ சொன்னோம். அதை எடுத்து அதே வீடியோவில் இன்னும் நிறைய இருக்குது, நீங்களே எடுத்து பார்த்து. இவரு வந்துட்டு சொல்கிறாரு, அதாவது விஜயாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக விரோதியில் வச்சு அங்கே ஏதாவது பார்த்தீங்கன்னா பண்ண நினைக்காங்க அப்படி இப்படின்னு. நான் கேட்குறேன், இல்லை அவர் மட்டும் தளபதி விஜயாவில் மட்டும் அங்கே நினச்சபடி நான் போகணும், அவருக்கு பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிருந்தா வேற மாதிரி பண்ணியிருக்கலாம். அவருக்கு ஒரு கண்ணை சேவ் பண்ணி அவருடைய தொண்டை வர வைக்கணும்னு நினச்சிருந்து அவர் அந்த இடத்துல போய் நின்று தான் வச்சுக்கலாம். இறங்கி என்ன பண்ண முடியும்? அவன் பாட்டு திரண்டிருப்பான் அந்த இடத்துல. அங்கேயே சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் அவர் பண்ண முடியும். ஆனால் அவர் இப்படி பண்ணலை. சட்டத்தின் மூலமாக தான் நம்ம இதனால பண்ணணும்ட்டு அன்னைக்கு பேசும்போது கூட நாங்கள் சட்டத்தின் மூலமாக உங்களுக்கு துணை நிற்போம், அதன் மூலமாக எவ்வளோக்குள்ள உங்களுக்கு ஆதரவு கொடுக்குமோ நாங்கள் நிற்போம்னு சொல்லி சொன்னார். அதாவது சட்டத்தின் மூலமாக தான் இதனால பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு படித்த ஒரு மாதிரி ஒரு டீசெண்டான மக்கள், அதாவது நம்மளுடைய பசங்களை நல்வழிப்படுத்துறதுக்காண்டி தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனால் இந்த திமுக இருக்கவங்க தான் கொஞ்சம் கூட ஒரு கட்சியோட தலைவர் எப்படி பேசணும் என்ன மாதிரி விமர்சிக்கணும் தகுதி இல்லாமல் தரம் தாழ்ந்து விமர்சிச்சிருக்காங்க. புரியுதா? ஸோ நீங்கள் வந்து தளபதி விஜய் அவர்களை பற்றி குறை சொல்லணும்னா அதாவது தகுதியில் கிடையாது என்னை பற்றி சொன்னேன். அதை இன்னும் சொல்கிறாரு, அதாவது அப்படின்னா மற்றவங்க நினச்சா உடனே ஃப்ளைட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஆனால் மக்கள் மற்றவங்களால அப்படி முடியாதுல்ல அப்படின்னு. யார் சரிப்பா விஜய் அவர் தனியாக ஒரு விமானம் வச்சுட்டு போகிறாங்கன்னா அவருக்கு வசதி இருக்குது. சரி நான் கேட்குறேன், அங்கே விமானம் இருக்கீங்களே, எந்த விவசாயி என்னைக்கு ஃப்ளைட்டில் ஏறி போயிருக்கான் சொல்லுங்கள்? இல்லை விவசாயி அந்த ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கான். என்ன ஒரு பேச்சு இதெல்லாம்? அங்கே வந்தால் வேலைவாய்ப்பு வருமா? நாங்கள் தான் வேலைவாய்ப்பு வரட்டும், நீங்கள் அந்த ஆளை உடனே அங்கே உள்ள பரந்தூரில் உள்ள மக்களுக்கு அப்படியே முன்னுரிமை கொடுத்து அந்த வேலைவாய்ப்பை கொடுத்துருக்கீங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி இங்கே எத்தனை இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிக்க எவ்வளோ வச்சு உடனே உங்களுக்கு உடனே முதலுரிமை கொடுத்துருவீங்க. பேருக்கு ஒரு கான்ட்ராக்ட் லேபராக கொஞ்சம் பேர் சேர்ப்பீங்க,
அதுவும் அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை ஏற்பட வேண்டாம். மற்றபடி படித்து முடிச்சுட்டு அவ்வளோ பேரும், அதாவது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உயர்கல்வி பற்றியும் படிச்சிருப்பான், ஆனால் அவனோட வேலையை பார்த்தீங்கன்னா +2 10th படிச்ச மாதிரி ஆப்ரேட்டராவோ கான்ட்ராக்டே வேலை பார்த்து கஷ்டப்பட்டுருக்காங்க இங்கே உள்ள தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ பேர். ஆனால் நீங்கள் எதுமா எடுப்பீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டு மற்ற மாநிலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வச்சு தமிழ்நாட்டில் நல்லா லட்சக்கணக்கான சம்பளத்துக்கு உயர் பதவியில் வச்சுக்கிடுவீங்க. அந்த வேணா ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறக்காண்டி இந்த கான்ட்ராக்ட் லேபரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் உள்ள கொஞ்சம் பேர் எடுத்து வந்து வேலைக்கு விடுவீங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இருந்துச்சு, அப்பவும் இதே விஷயம் தான் நடந்துச்சு, இப்போ நடக்குது. இதை வச்சுக்கிட்டு இங்கே வந்தால் உடனே கதை விட்றாங்க. 15,000 பேருக்கு வேலை கிடச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வேலைவாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க. அதாவது தமிழ்நாட்டில் படித்தவங்களுக்கு எங்கேயுமே என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பதவி வந்தப்புறம் தமிழ்நாட்டை வேலைனா அது தமிழர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லணும். முன்னுரிமைங்க 90% முன்னுரிமை. ஆனால் இங்கே யார் சொல்கிறாங்கன்னா யாருமே செய்கிறது கிடையாது. அதாவது நம்ம வந்து இங்கே வந்து படிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு வேலை கிடைக்காம இங்கே அவ்வளோ பார்த்தீங்கன்னா திண்டாடிட்டு இருக்கான். நான் வந்துட்டு இந்த மற்ற மாநிலங்களும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, வேலை பார்க்கக்கூடாது, இந்த ஹிந்திக்காரன் அதெல்லாம் தவறே சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்கே வேலை இருக்க போய் தான் அவங்க வராங்க. நீங்கள் செய்கிற வேலையை அவங்க யாரும் தடுத்துலாம் பிடுங்கல. ஆனால் இங்கே வேலை கிடைக்கிறது கிடையாது. விமானம் இருக்கட்டுமே, அதில் முக்கிய மெயினான பொறுப்பு நல்ல சம்பளத்தில் இருக்கணும், அதிகமான சம்பளம் உள்ள அந்த வேலை வாய்ப்புகள்லாம் இங்குள்ள படித்த பசங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. மிஞ்சி போன அந்த கான்ட்ராக்ட் லேபரா, அதாவது பார்த்தீங்கன்னா குறைந்த சம்பளம் இருக்குமே அந்த வேலைக்கு தான் அங்கே பேருக்கு அதாவது கொடுக்கலன்னு சொன்னால் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னா வேலை கொடுத்துட்றாங்க. மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வெளி மாநிலங்களில் உள்ள அந்த பசங்க தான் வந்து உயர் பதவியில் இருப்பாங்க. அவங்க வேற மொழி பேசிப்பாங்க, அவங்க தான் வந்து பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்காங்க. நம்ம சரி, இது வேற ஒரு பிரச்சனை, வேற ஒரு டாப்பிக்கில் நம்ம போகிறோம். சரியா, அந்த அப்பா அவர்கள் அப்புறம் ஏன் வந்து மரபுமா சமூக விரோதிகளை அது உள்ள விட்டு வேற பிரச்சனை பண்ண பார்க்கணும்னு சொல்றது பார்த்தீங்கன்னா தேவையில்லாது. உங்களை யாருடைய அட்வைஸ் தளபதி விஜய் தேவையில்லை, அவருக்கு தெரியுது. அவர்கிட்ட இருந்தால் நீங்களாம் கற்றுக்கிடணும். ஸோ அதுதான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் தோழர்கள் உங்களுக்கு என்ன தோணுது? நான் பேசல சரியா தவறா எதாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.